மீன ராசி நேயர்கள், ஜென்ம சனிய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற நீங்க செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும் இந்த வீடியோல பார்க்கலாம். செய்ய வேண்டியது, கடந்த ஒரு வருட காலத்துல நீங்க பார்க்காத கஷ்டம் இல்லைன்னு சொல்லலாம். நிம்மதி இல்ல, தூக்கம் இல்ல, இன்னும் சொல்லப்போனா என்ன பண்ணனா இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் விட்டு வெளியில வரலான்னு யோசிப்பீங்க. பிரச்சனைய மூணா பிரிக்கலாம். ஒன்னு பணம். ஒன்னு கடன் வாங்கி கஷ்டப்படுவீங்க, இல்லனா கொடுத்துட்டு திருப்பி வாங்க முடியாம கஷ்டப்படுவீங்க. இதுக்கு சொல்யூஷன் ஒண்ணுதான். கடன் வாங்கினவங்க ஒரே அட்டம்ப்ட்ல எல்லாம் கட்டி முடிச்சிட்டு வெளியில வந்துடணும்னு தோணும், ஆனா முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா கட்டுறேன்னு சொல்லி பெர்மிஷன் வாங்குங்க. சுத்தி இருக்கிற சொந்த பந்தம், இதுக்கு முன்னாடி நீங்க ஹெல்ப் பண்ணவங்கன்னு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. போன பெரிய ஜாப் தான் போவேன்னு நிக்காம கிடைக்கிற வேலைக்கு போய் கடனை கொஞ்சம் கொஞ்சமா அடைங்க. கஷ்டப்பட்டுதான் ஆகணும், அசிங்கப்பட்டுதான் ஆகணும். புரிஞ்சுக்கோங்க, இதுக்கெல்லாம் சேர்த்து பின்னாடி நம்ம நல்லா இருக்கலாம். சோ இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. பணம் கொடுத்து திருப்பி வராதவங்க நிலைமையும் அதுதான். தனக்குன்னு எதுவுமே வச்சுக்காம கொடுத்தீங்க, இப்போ அதுல யாரும் ஃபோன் கூட எடுக்க மாட்டாங்க. உங்க பசங்களுக்கு ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட கூட யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்க கடன் வாங்கி நீங்களும் திருப்பி கட்ட முடியாம கஷ்டப்படுவீங்க. தயவு செஞ்சு இனிமேலாச்சு உங்களுக்கு போக தானம் பண்ணுங்க. நான் சொன்னா கேட்க மாட்டீங்க, அது உண்மை. சரி, சீக்கிரம் குரு பார்வை உங்களது நிம்மதிக்கு கொஞ்சம் வழிவகுக்கும். அதுக்காக மொத்தமா கடன் அடைஞ்சிராது, ஆனா அட்லீஸ்ட் கடன் அடைக்க காசு வரும். கவலைப்படாதீங்க, நல்லதே நடக்கும். 2. நோய். இதுல தாங்க ட்விஸ்ட். நிறைய பேருக்கு அவங்களுக்கு நோய் வர்றதை விட அவங்க அம்மா அப்பா வைஃப்னு அவங்கள சுத்தி இருக்கிற உறவுகளுக்கு ஏதாச்சும் நோய் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தும். ஹாஸ்பிட்டல் சிச்சுவேஷன், அந்த ஸ்மெல் சிலருக்கு பிடிக்கவே செய்யாது. ஆனா நம்மள அங்கதான் கட்டாயமா இருக்க வைக்கும். நாமளும் நம்ம அம்மா அப்பாக்காக இருந்து பார்த்துப்போம். அப்பவும் சும்மா இருக்க விடாது. ஹாஸ்பிட்டல் ஃபீஸ், சாப்பாடு ரெடி பண்ணி வீடு டு ஹாஸ்பிட்டல், ஹாஸ்பிட்டல் டு வீடுன்னு அலைய விடும். இதெல்லாம் கேட்க ஈஸியா இருக்கலாம், ஆனா அலையிறவங்களுக்கு தான் தெரியும். இந்த அலைச்சல்ல அவங்கள கவனிக்க மாட்டாங்க. கால்வலி, கழுத்து வலி, பிரஷர், சுகர்னு இவங்களுக்கு டேப்லெட் போடாம லைஃப் ஓடாது, நிம்மதி இருக்காதுங்க. இதெல்லாம் விட இவங்களே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்கன்னு வைங்க, பாத்துக்க ஒருத்தர் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதுல இன்னும் சொன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். சிம்பிளா சொன்னா செத்துர்லான்னு இருக்குங்க. இந்த தாட் நிறைய பேருக்கு ஆல்ரெடி வந்திருக்கும். கவலைப்படாதீங்க, குரு பார்வை ஜூனுக்கு மேல உங்க ஹெல்த்தை சரி பண்ணிருவாரு. இன்னும் கொஞ்ச நாள் தான், முடிவு பிறக்கும். 3. உறவுகள் பிரிவு. இளம் வயதினருக்கு கடந்த 3 வருடத்திற்குள் வந்த காதல் இப்போ பிரேக்கப் ஆகியிருக்கும். சிலருக்கு கல்யாணம் பண்ணிட்டு ஏண்டா போனோன்னு நினைக்கிற அளவுக்கு நிம்மதி இல்லாத சூழல். பொண்டாட்டிய புரிஞ்சுக்க முடியாது, இல்லனா புருஷனை புரிஞ்சுக்க முடியாது. இதெல்லாம் சரியா இருந்த மாமியார் நாத்தனார் கொடுமை, வரதட்சணை கொடுமை, இப்படி ஏதாச்சும் ஒண்ணு நிம்மதி இருக்காது. தயவு செஞ்சு சூசைட் அட்டம் ட்ரை பண்ணாதீங்க. இதெல்லாமே கொஞ்ச காலம்தான். குருவின் பார்வை தீர்வை தரும். ஜூன் வரும் வரை காத்திருங்கள், நல்லதே நடக்கும். இன்னும் சிலருக்கு பிரிவையும் தாண்டி இறந்து போயிருப்பாங்க. அம்மா அப்பா கணவர் மனைவி குழந்தைன்னு யாராச்சும் ஒருத்தர். உங்க நினைவுகள் உங்களை கொல்லாமல் கொல்லும். சீக்கிரம் வெளியில வாங்க. நீங்க இப்படி இருக்கிறத இறந்தவங்க கூட விரும்ப மாட்டாங்க. லைஃப் ஹேஸ் டு கோ ஆன். இதுல நான் சொல்லாத நிறைய பல பிரச்சனைகளுடன் மீனராசி மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. உங்க எல்லாருக்கும் சில விஷயங்கள் நல்லது நடக்க ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட், டெய்லி குளிங்க. உங்களை ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கோங்க. வீடும் சுத்தமா மெயின்டைன் பண்ணுங்க. மனசுல இருக்கிற பாரம் உங்களை இதெல்லாம் செய்ய விடாது, ஆனா கண்டிப்பா செய்யுங்க. இந்த 1 இயர்ல பாம்பு தேள்னு விஷ ஜந்துக்கள் வீட்டுக்குள்ள வந்திருக்கும் ஆர் பார்த்திருப்பீங்க. சோ நேரம் சரியில்லைன்னு புரிஞ்சுக்கோங்க. சுத்தமா இருந்தாதான் இதெல்லாம் நடக்காது. அப்புறம் சனீஸ்வரனுக்கு சனிக்கிழமை போய் எள்ளு விளக்கு போடுறேன்னு எல்லாரும் சொல்றாங்கன்னு செய்யாதீங்க. ஒருத்தன் நம்மள கொல்றதுக்கு கத்தியை எடுத்துட்டு சுத்திட்டு இருக்கும் போது நேர்ல போய் நிப்போமா? இல்லதானே? அதே மாதிரிதான், போகக்கூடாது. வீட்ல பழைய துணி, பழைய பொருள், அசிங்கமான எதையும் வச்சுக்காதீங்க. ஒரே ஒரு சொல்யூஷன் சொல்றேன். ஈவினிங் ஆச்சுன்னா உங்க குலதெய்வமோ திருப்பதி பெருமாள் படத்துக்கு முன்னாடி விளக்கேத்தி வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம் சொல்லி வேண்டிக்கோங்க. முடிஞ்சா டெய்லி பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. எது எப்படி இருந்தாலும் முடிவுகள் எடுக்காமல் ஆண்டவன் கிட்ட விட்டுட்டு நிம்மதியா இருங்க. ஹாப்பியா இருங்க. பாய்.